ஹே காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் வெப்3 வேலெட்டில் புதுசாக ஒரு ஆட்ராப் வந்திருக்கு. ஸோ அங்கே பாருங்கள் சைபர் கனெக்ட்ன்ட்டு ஒரு ஆட்ராப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மில்லியனில் 510K சைபர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 48 நாள் போகும். ஸோ வீக்லி டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் நிறையா காயின்ஸ் வந்து வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் 2 காயின் மட்டும் வச்சு பண்ணால் போதும். ஸோ அதுக்கு ஆப் அப்டேட் பண்ணணும். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கண்டிப்பாக ஒரு பொறுத்தில். ஸோ அங்கே போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அது வாலெட்ஸில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா வெப்3 போயிடுங்க. ஸோ வெப்3 போனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் ஆட்ராப் இன்ஃபோ டெஸ்க் சைபர் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து அந்த வேலெட்டுக்கான ஆட்ராப் இது. ஜஸ்ட் உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து உங்களை வாலெட் கனெக்ட் பண்ணணும். ஸோ மேலே அந்த கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் வந்து சைன் மெசேஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு சைன் தான் கேட்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது கேட்கும். ஸோ இன்விடேஷன் கோட் நான் கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் அது காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முடியல நீங்கள் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஸ்கிப் கொடுத்து நீங்கள் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். அது எங்கே பண்ணுறது நான் அப்புறம் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ண சொல்லும். ஸோ பைனான்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைபர் நெட்வொர்க்லாம் காட்டும். ஜஸ்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மை வெப்3 ஸ்கோர் இருக்குல்ல, இதுதான் நீங்கள் வந்து ஏற்றணும். ஸோ அது ஏற்றத்துக்கு வந்து என்ன அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இது ட்விட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டர் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஃபார்காஸ்ட் இருக்குது. ஸோ ஃபார்காஸ்ட் அது இப்போதைக்கு பண்ண வேணாம். பட் ஆனால் நிறைய மிஷின்ஸ் வரும். அதனால் அது ஓப்பன் பண்ணி வச்சு நல்லது. அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது தேவைப்பட்ட நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான். ரைட், இப்போ என்ன பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் வேணும் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களது வேணும்னா உங்களோட ரெஃபர் கோட் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு NFT மின் பண்ணணும். ஸோ அந்த NFT மின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு மின்ட்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அங்கங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வைக்கணும். நீங்கள் ஒன்று வச்சு பாருங்கள், அது ஒர்க் அவுட் ஆகலாம். நீங்கள் வேறு எடுத்து வைக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இங்கே என்ன வரும், சோஷியல் வராது. ஓகே, அதே எடுத்துக்கும். நீங்கள் தப்பாக பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். ஸோ சும்மா உங்களுக்கு அந்த இது சைஸை பார்த்தாலே ஓகே இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தோணும். இன்னும் சோஷியல் தான். ஸோ லாஸ்ட்டு இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள் மின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனுக்கு காட்டும். ஸோ மின்ட்டு கொடுத்துட்டு ஸோ பைனான்ஸ் வெப்3 தான், அதை நம்ம மின்ட் பண்ணிப்போம். ஸ்விட்ச் நெட்வொர்க் கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சைபர் இடிஹெச் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட்ராப் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பினான்ஸ் வந்து அப்டேட்டில் இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண பினான்ஸ் ஹோமுக்கு வந்துட்டு இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பினான்ஸ் சிம்பிள் இருக்குது. அது கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ஆப்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். அது சிம்பிள் கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் செக் ஃபார் அப்டேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் வாலெட்டில் வந்து சைபர் இடிஹெச்சுக்கான நெட்வொர்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் அது கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இப்போ நான் இப்போ மேனுவலாக ஆட் பண்ணிட்டு எப்படின்னா அங்கே கீழே வந்து மேனேஜ் டோக்கன்ஸ் கொடுத்துக்கிட்டு இங்கே ஆல் நெட்வொர்க்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்கே சைபர்னு வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் வரும் உங்களுக்கு. ஸோ சைபர் இடிஹெச் இது இருக்குல்ல, அதை வச்சுக்கோ. நம்ம நார்மல் சைபர்னு எடுத்துப்போம். ரைட், இப்போ இந்த காயினை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த காயின் எப்படி கொண்டு வரதுனா இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ சைபர் இடிஹெச் வந்து எதுலையுமே எடுக்க முடியாது. நீங்கள் வந்து பிரிட்ஜ் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, நார்மலாக எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் ஒரு இடிஹெச் விட்ரா பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு பண்ணுறீங்கன்னா பேஸ் அட்ரஸ்க்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஸ் அட்ரஸ் தான் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு இருக்குது. இப்போ இடிஹெச் கொடுத்துட்டிங்கன்னா ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த நெட்வொர்க்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஸோ பேஸ் நெட்வொர்க்லேருந்து உங்கள் வாலெட்டுக்கு எதாவது அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க் வாலெட் அனுப்பிட்டு அதுலேருந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிலேங்கிற பிரிட்ஜுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து மைசஸில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வாலெட் நீங்கள் ஃபஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாலெட் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே யூஸ் பண்ண வாலெட் தான் நான் கனெக்ட் பண்ணுவேன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸோ பேஸ் எத்தீரியம் என்கிட்ட இருக்குல்ல. ஸோ பேஸ் எத்தீரியத்துலேருந்து அதில் நம்மள்ட்ட எந்த எத்தீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் பேஸ் வச்சுருக்கேன். ஸோ பேஸில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ சைபருக்கு மாற்ற போகிறோம். ரைட், இப்போ எவ்வளோ பண்ண போகிறோன்னா இல்லை ஃபீ கொஞ்சம் கம்மிங்கிறதால நம்ம அதே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு 0.001 சாரி அவ்வளோ கிடையாதா. ஸோ 04 ஒரு $1 கூட கம்மியாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஸோ ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $0.01 தான். ஸோ அதனால் வந்து பிரிட்ஜ் பண்ணிக்கலாம், தாராளமாகவே பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட், இது பிரிட்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் அந்த லிங்க் இருக்குல்ல, ஸோ வெப்3 வாலெட்டுக்கு லிங்க் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இது பிரிட்ஜ் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் வந்துட்டு நான் அந்த இடிஹெச் இருக்குது பாருங்கள்.
ஓகே. ஸோ டேட்டா மிஸ்ஸிங் இது மாதிரி நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வருது. கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, நான் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் வாலெட் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, ம் இந்த சைபர் இடிஹெச் இருக்குல்ல. ஸோ சைபர் இடிஹெச் வந்து உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க்ல ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா தலையை கொடுத்துட்டு பிரிட்ஜ் கொடுத்து பாருங்கள். இப்போ அந்த நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் பிரிட்ஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மா பிரிட்ஜ் மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்விட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் பிரிட்ஜ் பண்ண தேவையில்ல. நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறேன், ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான். ஓகேவா, போய் மறுபடியும் நம்ம யூஆர்எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணிடலாம். நம்ம ஒரு பெரிய தலைவலி. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு இதில். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லு நான் சென்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா தேவைப்படாது எனக்கு. ஓகே, ஸோ அதில் இருக்க அமௌண்ட் மொத்தம் சென்ட் பண்ணி 0.003. ஸோ ஃபீ வச்சுட்டு தான் சென்ட் பண்ண போல். அப்போ ஓகே, அப்போ 28. அப்போ ஃபீ கொஞ்சம் தேவைப்படும் தான் அது இந்த மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலெட்டுக்கு பினான்ஸ் வெப்3 வாலெட்டுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சைபர் இடிஹெச் வந்துடுச்சு. நீங்கள் இவ்வளோ அதிகமாக தரணும் அவசியம் இல்லை, எனக்கு கம்மியாக தான் போகுது. பட் ஃபியூச்சரில் எனக்கு அடுத்த வீக்கில் வந்து கேட்கலாமோ ஐடியா இல்லை, அதனால் $1 வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் தேவைப்பட கூட நீங்கள் அமுச்சிக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஒருத்தர் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அமுச்சிக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இப்போ அகைன் அவங்களோட அஃபிஷியல் ஏர்ட்ராப் பேஜுக்குள்ளே போக போகிறேன். ஸோ வாலெட் மாதிரி திருப்பி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சைன் மெசேஜ் தான் கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இடிஹெச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது உள்ளே வரது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ரெடி, நான் மிட் நவ் கொடுத்துக்கிறேன். நான் அதெல்லாம் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன்ல அதை. ஓகே, ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருது கடுப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அகைன் மின்ட்டு கொடுக்கும்போது இங்கே ஸ்விட்ச் இன்வெர்ட்டர் கேட்குது. கொடுத்துட்டு அகைன் மின்ட்டு கொடுத்தா இப்போ ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஃபீ வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஸோ அது லெஸ் தென் $0.01 கீழே தான் போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவைப்படாது நமக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சமாக கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மின்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ மின்டட்னு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்துக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டாஸ்க் வந்து முடிச்சிட்டோம். அங்கே வந்து பாருங்கள் டாஸ்க் வந்து 1/48 வந்துருச்சு. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னொரு டாஸ்க் அப்படியே போவோமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் மை ஓன் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட சோஷியல் அக்கௌண்ட், நான் வந்து என்னோடய ட்விட்டர் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்விட்டர் வந்து மஸ்ட்டு. ரைட், இப்போ வந்து என்னோடய ட்விட்டரை வந்து நான் ஆத்தரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 120 பாயிண்ட் எனக்கு வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்காஸ்ட் இருக்குல்ல, இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணலாம். இந்த வேர்காஸ்ட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னு டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் பண்ணலை, ஏன்னா அதுக்கான மிஷின் இல்லை. அது வரும்போது நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் மை ஓன் இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது 20 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ எவ்ரி வீக் அது ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் சும்மா ஒரு மிஷினுக்காக மட்டும் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ட்விட்டரில் நான் பண்ணிக்கிறேன். ஸோ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்விட்டர் பேஜுக்கு போய்டும். என்ன பண்ணிட்டீங்க, அது போஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் காப்பி பண்ணிக்க வேண்டியது அந்த லிங்க்கை. ரைட், இப்போ நான் போஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ அப்படியே பேக் வந்துக்கிறேன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த லிங்க்கை நாங்கள் சப்மிட் பண்ணிக்கிறேன். சப்மிட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான நீங்கள் போஸ்ட்லாம் பண்ணிட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா, எடிட்டிங்லாம் நீங்கள் நல்லா பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நல்ல போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி போட்டு ஸோ அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக பாயிண்ட்ஸ் தராங்க. இப்போதைக்கு நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அது எப்போ தருவாங்க தெரில. ஸோ டாஸ்க் இதில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டாஸ்க் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அந்த டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தாலே தெரியும். ஸோ ஜூலை 22 இந்த 2 டாஸ்க் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீக் ஜூலை 29 ஸ்டார்ட் ஆகுதா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாஸ்க் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தா டைமிங்லாம் ஓடின்னு இருக்குது. சாரி, வெளியே வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ரிவார்ட் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இல்லை எக்ஸ்ட்ரா வந்து சைபர் காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி கேட்டால் வந்து என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் NFT மின்டிங் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அன்லாக் பண்ண போகிறாங்க. சாரி, 3 மணின்ற 3 மணி நேரத்தில், அது காலை 5:30 மணிக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 NFT மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சைபர் காயின் வச்சு நீங்கள் வந்து மின்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் மின்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இதில் வந்துடும். ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ரிவார்ட் தருவாங்க. ஸோ 50,000க்கு மேலே தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்த நாள் காலையில் 5:30க்கு இந்த ஆப்டிமிசம் செயினில் வந்து ஒரு NFT கொடுக்குறாங்க. அடுத்து பேஸ் செயினில் ஒரு NFT, அது இந்த ஃபார்காஸ்டர் ஒரு NFT, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் NFT எடுக்க தான் மெயினான விஷயம் போல். மெயினான விஷயம்னா எக்ஸ்ட்ராவாக காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி Web3 ஸ்கோர் அது வச்சு அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், முடிஞ்சால் NFT மின் பண்ண பாருங்கள். அது காலை 5:30ங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நம்மளாலேயும் முடியாது. ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான். இப்போ வந்து பார்த்தோன்னா என்னோடய கோடும் கொடுத்துருவாங்க பாருங்கள், இந்த ரெஃபரல் கோடு. ஸோ காப்பி பண்ணி நான் கோடை கொடுக்குறேன். ஸோ கோடை என்டர் பண்ணி கூட நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான். எல்லோரும் டவுன்ஸ் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். வெரி ஸ்டே டியூன். பாய்.